தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு சனி 2 பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம் நன்மை. இந்த வாரத்தில் உங்களுடைய பண வசதி, பொருள் வசதி எப்படி இருக்குது? வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு, குருவுடைய நட்சத்திரம். நார்மலாக ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸ்மாராக இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, அவங்களோட நேரடியான தொடர்பு வைங்க. எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் ஒபே பண்ணி கேளுங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். தேவையற்ற சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி அப்படி இருந்தாலே உடல் ஆரோக்கியம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் நீங்கள் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம் மகசூல் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. ஆனால் லாபம் ஏதாவது நம்ம கைக்கு வருமானா சுமாராக தான் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். பட் வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் எப்படி இருக்குது? பரவாயில்ல. ஸோ உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பட் எவ்வளோ உயர்ந்த நிலைமையில், உயர்ந்த பதவியில், நல்ல வேலையில் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். அதை மாற்றுங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் தகவல் தொடர்பு சாதனங்களில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா லைனில், மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, ஏஜென்சி, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க, குறிப்பாக லாஜிஸ்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரத்தில் நல்ல லாபம், வருமானம் உங்களுடைய துறைகளில் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். நல்லாவே உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம், அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்கள்.